முக்கிய செய்தி. கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மாநிலங்களவை தேர்தலானது தொடங்கியிருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசத்தில் மாநிலங்களவை தேர்தல் தொடங்கியிருக்கின்றது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் 15 பேரை தேர்வு செய்வதற்கான தேர்தலானது கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தொடங்கியிருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வசந்தி. வசந்தி, வணக்கம். கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் மாநிலங்களவை தேர்தலானது தொடங்கி இருக்கின்றது. நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? பதிவு பண்ணுங்கள். அதாவது நாடாளுமன்றத்துல 2 அவைகள் இருக்கு. மக்களவை, மாநிலங்களவை இருக்கு. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பதவிக்காலம் 6 ஆண்டுகளாக இருக்கிறது. மாநிலங்களவை உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களோட வாக்கெடுப்பு மூலமா அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதே ஒவ்வொரு கட்சிக்கும் பிரதான அதாவது அவங்களுடைய எம்எல்ஏக்களை பலத்தை வச்சுதான் மாநிலங்களவைக்கான உறுப்பினர்கள் முன்னிறுத்தப்படுவாங்க. அந்த அடிப்படையில ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கட்சியோட பலத்தை வச்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை வச்சுதான் பெரும்பான்மையான மாநிலங்களவை உறுப்பினர்களாக பண்றாங்க. அதற்கு பெரும்பாலான இடங்கள் தேர்தல் நடைபெறுவதில்லை. ஏன்னா அந்த பெரும்பான்மை அடிப்படையில அவங்க அந்த முன்னிறுத்தப்படுறதால ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் கூடுதல் வேட்பாளர்களை முன்னிறுத்தப்படுவது மூலமா தேர்தல் அந்த இடத்துல கட்டாயமா நிறுத்தப்படுறாங்க. அந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது இந்த காலியான இடங்கள், அதாவது நம்ம முன்னாடியே இந்த தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடியே 56 உறுப்பினர்களுக்கான மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான காலியான இடங்களுக்கான தேர்தல் அப்படின்னு 27ஆம் தேதி நடைபெறும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. காலியான இடங்கள் அப்படி நம்ம பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்துல 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருக்காங்க, தேவைப்படுது. அதே போல மகாராஷ்டிராவோட 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் காலியா இருக்கு. அதே போல பீகார்ல 6, மத்திய பிரதேஷ்ல 5, குஜராத்ல 4, கர்நாடகால 4, அப்படி ஆந்திர பிரதேசத்துல 3 அப்படின்ட்டு இந்த மாதிரி 56 மாநிலங்கள் உறுப்பினர்களான பதவியானது காலியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சோனியா காந்தி, காங்கிரஸ் முதல்வர் சோனியா காந்தி, JP நட்டா ஆகிய முக்கிய தலைவர்களுக்கு 40 பேர் ஏற்கனவே போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கான வெற்றி சான்றிதழாக வழங்கியிருக்காங்க. இப்போ இந்த 56ல இன்னும் 15 இடங்கள் காலியா இருக்கு. அதுல குறிப்பா பார்த்தோம்னா 3 மாநிலங்கள் தான் அதுல குறிப்பா இருக்காங்க. கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம் 3 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவையில இந்த மாநிலங்களை உறுப்பினருக்கான தேர்தலானது நடைபெறுது. இது அங்க இருக்கக்கூடிய மாநில சட்டமன்ற உறுப்பினர்களா அது தேர்வு செய்ய போறாங்க. அப்படி பார்க்கும்போது கர்நாடகால 4 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல்ல காங்கிரஸ் 3 இடத்துல நிக்குது, பாஜக 1 இடத்துல நிக்குது. இப்ப இதுல ஏன் போட்டி அப்படின்னா, இப்போ இதுக்கு இது JDS சொல்லுவாங்க, மதசார்பற்ற ஜனதா தளம், அவங்க ஒரு வேட்பாளர் நிறுத்திருக்காங்க. இதனால அங்க மாநிலங்களவைக்கான தேர்தலானது உறுதிப்படுத்திருக்கு. அதனால அந்த தேர்தலானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல உத்தரப்பிரதேசத்துல எடுத்துக்கிட்டோம்னா அங்க 10 மாநிலங்களவை உறுப்பினருக்கான பதவிக்காலம் இருக்கு. இதுல பாஜக 7 இடங்களை நிறுத்திருக்கு, சமாஜ்வாதி கட்சி 3 வேட்பாளர்கள் நிறுத்திருக்கு. அதோட பாஜக என்ன பண்ணிருக்கு, ஒரு வேட்பாளரையும் கூடுதலாக நிறுத்தினதுனால அங்க தேர்தலானது உறுதிப்படுத்திருப்பதனால தேர்தல் தற்போது அங்க நடக்குது. அதே போல 3வது மாநிலப்படி இமாச்சல பிரதேசத்திலும் இதே போன்ற தேர்தலானது நடைபெறுது. இதனால இந்த தேர்தல்ல எம்எல்ஏக்கள் வாக்கு அளிப்பதை பொறுத்துதான் அங்க மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தல், அதாவது யார் மாநிலங்களவை உறுப்பினர் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அந்த அடிப்படையில் தற்போது இந்த 3 மாநிலங்களுக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வானது நடக்கிறது. தற்போது தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தலானது 4 மணி வரைக்கும் நடக்கும். அதன் பிறகே அதாவது 12 மணி 1 மணி நிலவரத்திலேயே ஒவ்வொரு மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு யார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க என்ப அடுத்தடுத்து விவரங்களானது வெளியாகும். தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வசந்தி.